வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதேஸ்வரன் மலை. மாதேஸ்வரன் மலைங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலத்தில் இருக்குதுங்க. சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில். அதாவது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எப்படி போகணும் எப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அந்த வழியை முதல்ல சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நாம் மேட்டூர் டேம் ரொம்ப இந்தியாவிலேயே மிகவும் புகழ்பெற்ற ஒரு டேம்னால் அது மேட்டூர் டேமுங்க. அந்த மேட்டூர் டேம்லேருந்து கர்நாடகா போகிறதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. அந்த கர்நாடகா மாநிலத்துக்கு போகிற வழியில் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டருக்கு மேலே போனோம் அப்படின்னம்னா 45 கிலோமீட்டருக்குள்ளே வருங்க. மாதேஸ்வரன் மலைன்னு ஒரு மலை இருக்குதுங்க. இந்த மலை ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மலை கோயிலுங்க. இது ஈஸ்வரன் கோவில், மாதேஸ்வரன் மலைங்கிறது. இங்கே இந்த சந்தன வீரப்பன் அந்த காலத்தில் அடிக்கொருக்கா இங்கே சாமி கும்பிட்டு போனதாங்க கூட இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் அங்கே கேட்டப்போ பார்த்திங்கன்னா, இந்த கோயில் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா இங்கே கூட்டம் ஃபுல்லாக நம்பிடுதுங்க. ஏகப்பட்ட கூட்டம். பார்த்திங்கனாலே கோயில் பாருங்கள். முன்னாடி கோயிலுக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து தான் உள்ளே போகிறோம். உள்ளே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஹால். பார்த்திங்கன்னா இந்த ஹாலில் தான் இந்த கடவுள் பற்றின சொற்பொழிவெல்லாம் போடுறதுக்கு, மீட்டிங்கெல்லாம் பண்ணுறதுக்கு, அதுபோக பக்தர்கள் தங்கி அதாவது கொஞ்சம் சற்று நேரம் இளைப்பாறிட்டு மறுபடியும் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. ஏன்னா இது மலை கோயிலுங்க. மலையில் மேலே ஹில்ஸில் அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு வர முடியும். அதனால் இந்த மாதிரி நேரங்களில் ஓய்வு எடுக்கிறதுக்காக இது எல்லாம் இந்த பெரிய ஹால் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹாலுக்குள்ளார வழியாக தான் உள்ள கோயிலுக்குள்ளே போக முடியும். பாருங்கள், இப்போ நாம் கிட்டத்தட்ட கோயில்கிட்ட வந்துட்டோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க. பாருங்கள், கோயில் ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா மாதேஸ்வரன் மலை. மாதேஸ்வரன் மலை பாருங்கள். இது 2 கோபுரத்தோடு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். உண்மையிலுமே கூட்டம் பயங்கரமான கூட்டங்க. இங்கே கூட்டம் ஒன்றும் சமாளிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் கோயிலில். இங்கே தேர் தனியாக அவங்களே தேர் இழுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் தனித்தனியாக ஏற்பாடெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதுவும் இருக்குதுங்க. அது போக இப்போ நாம் பார்த்தோம்னா உள்ள கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னா என்ட்ரி டிக்கெட்டு அது பே பண்ணி உடனடியாக சுவாமி தரிசனம் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்குதுங்க. நாம் அப்படி என்றைக்குமே போகக்கூடாதுங்கிறதுல தான் ஒரே முடிவாக தான் இருப்பேன் எப்போவுமே. இப்போ பார்த்திங்கன்னா இதில் இங்கே கூட்டம் ஃபுல்லாக இருக்கிறதுனால நாம் கோயிலுக்குள்ளே இன்றைக்கி போகிறது சாமி பார்க்குறது ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒன்று. ஏன்னா நம்ம நாளில் வந்தால் தான் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நாங்கள் அமாவாசை என்றைக்கு வந்திருக்கிறோம், அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையும் கூட. அதனால் நல்ல கூட்டம். பாருங்கள், இங்கே என்ட்ரி டிக்கெட் 500 இருக்குதுங்க. அதுபோக 250 ரூபா டிக்கெட்டும் இருக்குது. அதுபோக ஃப்ரீ தரிசனம் இருக்குது. அந்த 500 டோக்கனுக்கே சரியான கூட்டமாக இருக்குதுங்க. அதுபோக ஃப்ரீ தரிசனுக்கு எல்லாம் செம்ம கூட்டமாக இருக்குது. அதனால் நாம் கோயிலுக்குள்ளே போகிறதுங்கிறது ரொம்பவுமே கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு முடியாத ஒரு காரியம். பாருங்கள், இப்போ நாம் கோயிலை சுற்றி கிரிவலம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேங்க. கிரிவலம் போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி கோயிலுக்கு நேர் அப்படி சாமிக்கு நேர் எதிரில் நின்று வெளியிலேருந்தே சாமி கும்பிட்டு நம்ம இந்த கோயிலை சுற்றி காமிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நாம் கோயில் சுற்றி வரக்கு கிரிவல பாதையில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், அப்படியே மெதுவாக நடக்க முடியும். ஏன்னா இங்கே இருக்கிற கூட்டத்துக்கெல்லாம் ஸ்பீடாகவோ இல்லை ஓடவோ எல்லாம் முடியாது. மெதுவாக ஒவ்வொருத்தர் பின்னாடி தான் போய் ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு செம கூட்டம். இங்கே பாருங்கள், இந்த தேர்கள்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த தேர்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளவோ பணம் கட்டினா நாமளே தேர் இழுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது எக்ஸாக்டாக தெரியல. அது அந்த மாதிரி இதுகளும் இருக்குது, வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அது எப்படிங்கிறத நீங்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஆனால் கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு வரணும்.
ஏன்னா அந்த அளவுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில், உலக பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலில் இந்த கோவிலும் ஒன்று. இது வந்து மாதேஸ்வரன் கோவில். இந்த இடத்துக்கு பேரே மாதேஸ்வரன் மலை அப்படிங்கிறது தாங்க பேர். பாருங்கள், கோயிலில் பாருங்கள் எவ்வளோ கூட்டங்கிறது நீங்கள் முன்னாடி பார்த்தாலே தெரியுது. இங்கே வந்து தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் இதர மாநிலங்களைச் சேர்ந்த மக்களும் இங்கே வந்து கோயிலில் சாமி கும்பிட்றதுக்காக வர்றாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்திலேருந்தும் தமிழ்நாட்டிலேருந்தும் தான் அதிகமாக போகிறாங்க. இந்த நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸு வந்து ரெகுலராகவே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டுருக்குதுங்க. நம்ம இது சேலத்துலேருந்து மாதேஸ்வரன் மலைக்கு, சேலம் மேட்டூர் மாதேஸ்வரன் மலைன்னு சொல்லி பஸ்ஸு வந்துட்டுருக்குங்க. அது அமாவாசை அப்போல்லாம் ஸ்பெஷல் ட்ரிப் மாதிரி போடுறாங்க. நல்ல கூட்டங்க பஸ்ஸுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கே வந்துட்டு செம்ம டிராஃபிக்காக இருக்குது. இருந்தாலும் பஸ் எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய ஹேர்பின் பெண்டோட எல்லாம் தாண்டித்தான் வரணும். நாம் அந்த எந்த வழியாக வந்தோம் அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து நாங்கள் பின்னாடி வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு நாங்கள் போடுறோம், பாருங்கள். அது தனியாக போடலாம். எப்படி வந்தங்கிற வழியை நாம் வந்து இதில் வந்து மேட்டூர் டேம்லேருந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டு, அதாவது குளத்தூர்லேருந்து செக் போஸ்ட்டு தாண்டி தமிழ்நாடு செக் போஸ்ட் தாண்டினா கர்நாடகா செக் போஸ்ட் வருங்க. அந்த செக் போஸ்ட்லேருந்து பார்த்திங்கனாலே ஃபுல்லாக ஹில்ஸு தாங்க. கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து கால் சுடாமுக்கிறதுக்காக கிரிவலம் போகிறதுக்கு மேட்டெல்லாம் போட்டிருக்குறாங்க. அப்புறம் லைன் நிற்கிறவங்களும் அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுக்கலாம். ஏன்னா நல்ல வெயில் காலத்தில் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இதே நேரத்தில் பாருங்கள், வெயில் நேரத்துலேயும் கூட அங்கே பிரதட்சணம் பண்ணுறாங்க. உண்மையிலையுமே இதெல்லாம் வந்து சக்தி இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. செம்ம சூடாக்குது. கால் சூடாக்குறதுனால நடக்கிறதுக்கு ரோட்டில் நடக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். மேட்டை தேடித்தான் நானே வந்திருக்கிறேன். பாருங்கள், நானே மேட்டு மேலே தான் நடந்து போயிட்டுருக்கிறேன். அவ்வளோ சூடு கோயில் முன்னாடி அந்த தார் ரோட்டில். அதுலேயும் கூட அங்கே பிரதட்சணம் பண்ணுறாங்க. உண்மையிலையுமே இதெல்லாம் சக்தி இல்லாமல் தான் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்தளவு சூடாக இருக்குது. இருந்தாலும் பண்ணுறாங்க. பாருங்கள், இப்போ நாம் வந்துட்டு கோயிலை சுற்றி கிரிவலம் வந்துட்டுருக்குறோம். கிரிவலம் வர்றதுக்கு முன்னாடியே பாருங்கள், அங்கங்கே கோயிலுக்கு லைன் பாருங்கள் எவ்வளோ பெரிய லைனு. இந்த லைனெல்லாம் சுற்றி போகும்போது இவங்கெல்லாம் கோயிலில் சாமி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட சாயங்காலம் ஆயிர மாட்டேங்குது. அவ்வளோ கூட்டம் பாருங்கள், எவ்வளோ நேரமாக லைன் நின்றுட்டுருக்குறாங்கன்னு. இப்போ நாம் இங்கே லைனில் நின்றுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு வேறு இடங்களுக்கெல்லாம் போக முடியாது. அந்த அளவுக்கு நல்ல கூட்டம். ஏன்னா நாம் வந்துட்டு இப்போ கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு சாத்தியம் இல்லை. அதனால் நம்ம கிரிவலம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் அடுத்த இடங்களுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். பாருங்கள், இப்போ நம்ம கிரிவலத்தோடு கிட்டத்தட்ட பாதி வழிக்கு வந்துட்டோம். இன்னுமே பாருங்கள் லைனிங் இங்கே தனித்தனியாக பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போகிறக்கு ஒரு லைன் இருக்குதுங்க. அந்த மேலே ஒரு மாடியில் படிக்கட்டில் ஏறி உள்ளே போவாங்க. அது கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட காமிக்கிற பாருங்கள் நம்ம கோபுரத்துக்கிட்டவே தெரியுது பாருங்கள். மேலே அப்படியே லைன்லலாம் நடந்து போயிட்டுருக்குறாங்க. இப்போ போனோம்னா இதை முடிச்சுட்டு அதில் போனோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைனு அது கோயிலை சுற்றியுமே மிக பிரம்மாண்டமாக லைனு நின்றுட்டே இருக்குது. எவ்வளோ கூட்டங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு மக்கள் அதிகமாக கூடுற இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. இல்லாமல் இருந்தால் இவ்வளோ கூட்டமெல்லாம் வராது. பாருங்கள், நாம் அந்த மலையை சுற்றி தான் வந்துட்டுருக்குறோம் கிரிவல பாதையில். நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து நீங்களும் இந்த மாதேஸ்வரன் ஈஸ்வரனுடைய அருளை பெறணும்னு நான் உங்களை அன்போடு அழைக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாம் இந்த கோயிலை சுற்றி எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறோம். பாருங்கள் சரியான கூட்டம். இங்கேயும் லைன் திரும்பி வருது. மேலே வந்து ஒரு டேஞ்சரான இடத்துல லைனில் நிற்கிறாங்க. லைனில் கம்பி வழிக்குள்ளார போகாமல் வெளியில் சைடில் வந்து சின்ன ஒரு அளவு தான் இருக்குது. அதில் கால் வச்சு இவங்க போயிட்டுருக்குறாங்க. உண்மையிலுமே அது ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஏமாந்து கீழே விழுந்தாங்கன்னா ரொம்பவுமே சிரமமாயிரு. இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் லைனில் நின்று போயிட்டுருக்குறாங்க. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முனிவர்னு சொல்கிறாங்க. நாங்கள் இது எப்படி என்ன ஏதுங்கிறது தெரியல எனக்கு. ஆனால் பாருங்கள், மலையோட இப்போ பின்னாடி எதிர்புறத்தில்
மேலே மலையில் தனியாக ஒரு சிலை வச்சு செஞ்சு வச்சுருக்குறாங்க. பாருங்கள், முனிவர்னு சொன்னாங்க. என்ன பேருன்னு கேட்டேன், 2 பேர்த்துக்கிட்ட கேட்டதுக்கு எக்ஸாக்டாக தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இது கோயிலுக்கு எதிர்த்தாப்படி இருக்குதுங்க, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போது நாம் கோயிலோட கிரிவல பாதையை கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். இப்போ நாம் கோயில் கிரிவல பாதையை முடிச்சுட்டு இனி நாம் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் அங்கே பிரதட்சணை செய்கிறாங்க. எப்படி தான் இந்த சூடு வெயில் சூட்டில் செய்கிறாங்கன்னு தெரியல, அந்தளவுக்கு நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ எப்படியே கிட்டத்தட்ட நம்ம கிரிவல பாதை முடிச்சிட்டா. இப்போ நாம் இனி வெளியில் போகிற வழிக்கு தான் திரும்ப போகணும். அங்கே போகிறதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். பாருங்கள், திரும்ப நம்ம வந்த வழி இருக்கிற இடத்துக்கே வந்தாச்சு. இப்போ நாம் ஆரம்பித்த இடத்துலேருந்து மறுபடியும் வந்துட்டோம். இங்கே எனக்கு இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு 2-3 குச்சி வச்சுட்டு அதில் தீப்பந்தம் மாதிரி பற்ற வச்சுட்டு அதை கையில் எடுத்துகிட்டே போய் வேண்டுறாங்க. அது என்ன வேண்டுதல்ங்கிறது தெரியல. அவங்கக்கிட்ட கேட்குறப்ப அவங்க அதாவது பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்கள், இது என்ன வேண்டுதல் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது நீங்கள் விசாரிச்சிட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கூட்டங்க கோயில் சுற்றியுமே லைன் மாற்றி இருக்குதுங்க. 250 ரூபா லைனு, 500 ரூபா லைனு, அது வகை ஃப்ரீ தர்சன் இப்படின்னு 3 வகையான லைன் இருக்குதுங்க. இனி நாம் அப்படியே எந்த வழியாக வந்தோமோ அந்தல அப்படியே வெளியில் போயிடலாம் அப்படின்ட்டு வர்றேங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நாம் அந்த பெரிய ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது இல்லைங்க, அந்த இடத்துக்கு நாம் போக போகிறோம். தண்ணி இங்கே குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. பாருங்கள், உண்மையிலுமே கூட்ட நெரிசல் இருக்கிற போது இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுறது கோயில் உண்மையிலுமே பரவாயில்ல அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா தண்ணி ரொம்ப முக்கியம். அந்த லைனில் ரொம்ப நேரம் நின்றுட்டு வரப்போ சிரமமாக போயிடும். பாருங்கள், இப்போ நாம் கிட்டத்தட்ட கோயில் முடித்தாச்சு, கிரிவலம் முடித்தாச்சு. இனி நாம் வந்த வழியாக வெளியில் வர்றதுக்கு அதுக்குண்டான முயற்சி தான் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த வழியாக தான் வந்தோம், திரும்பவும் இந்த வழியாகவே மறுபடியும் போக போகிறோம். கோயிலோட கோபுரத்தை, இரட்டை கோபுரம் பாருங்கள், கோபுரத்தை பார்த்துக்குங்க. இப்போ நாம் மாதேஸ்வரன் மலை பற்றின இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறோம். நீங்கள் எங்களுடைய சேனலை நல்லா விரும்பி பார்க்குறீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் ஏதோ எங்கெங்கெல்லாம் கோயில்கள் இருக்குது, அதுபோக த்ரில்லிங்கான இடங்களெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருக்கிறேன். நீங்களும் அதை நல்லா விரும்பி பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் மறந்துடுறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஷேரும் லைக்கும் அது எங்களுக்கு மீண்டும் மீண்டும் நிறைய வீடியோக்களை போடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுது. அதனால் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்குது. பாருங்கள், நாம் மாதேஸ்வரன் மலை கோயில் வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறோம். நீங்கள் எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.